நமச்சிவாயம். ஆதித்யாய சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புது வருஷம் பிறக்குது, தமிழ் வருஷம் பிறக்குது. இந்த வருஷத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பராபவ வருடம். பராபவ வருடம் சிறப்பாக இருக்கும் போது இந்த வருஷத்தை உச்சரிக்கும் போதே பராபவ வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு வசத்தையாக ஏற்றி ஒரு உயர்வு வந்து அதுக்கப்புறம் சமநிலையை அடையுது. இந்த வருஷம் எல்லாருக்கும் சுபிக்ஷமாக இருக்க போது நம்ம மற்ற எந்த வருஷப்பிறப்புக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு உண்டு. இது வருஷ பிறப்புனா அப்போ 2025, 26, 27, 28, 11 அது காமன் வேர்ல்டு வைடு காமன் இங்கிலீஷ் காலண்டர், அவ்வளோதான். அது ஒரு வரலாற்று சுவடு, ஒரு ஹிஸ்ட்ரிக்காக 25, 26 யுத்தம் நடந்தது, 25 இது நடந்தது, நம்ம அப்படி 26 தேர்தல் நடந்தது, இது மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அந்த இங்கிலீஷ் காலண்டரை பயன்படுத்தி ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த இடத்துல மழை இருக்கும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி இங்கே தீ விபத்து ஏற்படும், இந்த மலைகள்லேருந்து சரிஞ்சு கீழே விழும், அல்லது கனிம வளங்கள் வேஸ்டேஜ் ஏற்படும், அல்லது உயிரினங்கள் உயிர் சேதங்கள் ஏற்படும், கூட்ட நெரிசல்கள் இத்தனை பேர் சாவாங்கன்னு அதில் நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது. சரி, தமிழ் வருஷப்பழம் நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டால் அடித்து சொல்ல முடியும். என்னைக்கு சஷ்டி, என்னைக்கு அஷ்டமி, என்னைக்கு நவமி, என்னைக்கு மரண யோகம், என்னைக்கு சித்த யோகம், என்னைக்கு அமிர்த யோகம், என்னைக்கு நாள் நல்லா இருக்குது, என்னைக்கு மழை பெய்யும், என்னைக்கு வெயில் அடிக்கும், என்னைக்கு விவசாயம் நல்லா இருக்கும், எந்த வளர்ச்சி எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், கனிம பொருட்கள், உலோகங்கள், தங்கம், வெள்ளியோட விலை எப்படி இருக்கும், மார்க்கெட் எப்படி இருக்கும், எல்லாம் சொல்ல முடியும். அதுதான் தமிழ் புத்தாண்டு சிறப்பு. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இப்போ தமிழ் புத்தாண்டு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த தமிழ் புத்தாண்டை ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், பசங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு தமிழ் புத்தாண்டு முடிஞ்சால் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி உங்களுக்கு பார்க்க தெரியுதோ இல்லையோ வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் பஞ்சாங்கம். புரியுதா? ஒரு பாம்பு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கோவில் பஞ்சாங்கம், ஒரு ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம், ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பஞ்சாங்கத்தை வச்சு பூஜை பண்ணுங்க, சிறப்பு. அப்போ பிறக்கின்ற இந்த பராபவ வருடம் உங்கள் 12 ராசிக்கும் இந்த வருஷம் பூரா எப்படி இருக்க போகுது, நியூ இயர் எப்படி இருக்க போகுது, புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, யுத்தம் முடிவுக்கு வந்துடுமா, இஸ்ரேல் அமெரிக்கா போர் முடிவுக்கு வந்துடுமா, முடிவுக்கு வந்த பிறகு அந்த நாடுகளுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த நாடுகளுடைய வளர்ச்சி எப்படி, க்ரோத் எப்படி இருக்கும், சரி எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீஃபாக பார்க்கலாம் வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு. அன்பு சிம்ம ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்து தான் சிம்ம ராசி அன்பர்களை காப்பாற்ற போது. ஏப்ரல் 14ஆம் தேதி வரையிலும் உங்களுக்கு கண்டம், அப்படி வச்சுக்கோங்க. என்னங்க இப்படி சொல்கிறோம்னே நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. எப்பயுமே இருக்கிறத உண்மையை சொல்லிடணும். ஏப்ரல் 14ஆம் தேதி வரையிலும் உங்களுக்கு ஒரு கண்டம், அப்படி வச்சுக்கோங்க. 15ஆம் தேதி வருஷம் பிறந்ததுக்கு பிறகு அப்புறம்தான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசி என்பவர்களே, உங்களுடைய கஷ்டத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று அஷ்டம சனி, இன்னொன்று ராகு கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள். நிறைய சிம்ம ராசி நண்பர்கள் குடும்பத்தில் பிரச்சனை, அண்ணன் தம்பிங்களோட சண்டை, அக்கா தங்கைகளோட சண்டை, அல்லது உடன் பிறந்தவர்கள் பெற்றோர்களால் வரக்கூடிய ஏமாற்றங்கள். நிறைய ஏமாந்துருப்பீங்க. மாமனார் மாமியார் சுத்துதரணி ஏமாத்திருக்கலாம், இல்லை அண்ணன் தம்பிங்க ஏமாத்திருக்கலாம், ஆட்டையை போட்டிருக்கலாம், கொடுக்காமல் இருந்திருக்கலாம், பெற்றோர்கள் கூட உனக்கு எதுக்குடா, அண்ணனுக்கு தான் எல்லாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம், இல்லை அது சார்ந்த தகராறுகள் இருக்கலாம்.
இல்லைனா ஒரு நிறுவனம் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சு நடத்துகிறீங்க, அதில் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அகைன்ஸ்டாக மாறலாம், ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம், ஒரு குழப்பங்கள் ஏற்படலாம், சண்டை சச்சரவு வரலாம், குடும்பத்தில், ஃபேமிலியில் அல்லது வெளியில் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடங்களில் போட்டி பொறாமைகள் கூடுவது, எதிரிகள் அதிகரிப்பது, எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், இதெல்லாம் அஷ்டம சனியால் வரக்கூடிய பிரச்சனைகள். இதுக்கப்புறம் அஷ்டம சனி வேறு மாதிரி வேலை செய்யும். தொழில் செய்ய போனால் அங்கே ₹1 100 செலவாகும். ₹1 100 செலவாகும். பலவிதமான கஷ்டங்களை அங்கே ஏற்படுத்துவார். யார்? இதே அந்த சனி பகவான் தான். இது போக கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கும், மனக்கசப்புகள் இருக்கும், பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, குடும்பத்துக்கு குடும்ப கௌரவமே போச்சு சாமி, எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க சாமி, பொண்ணு திரும்ப வந்துடணும், பையன் திரும்ப வந்துடணும், பையன் போய் மாட்டிக்கிட்டான் சாமி, பொண்ணு போய் மாட்டிக்கிச்சு சாமி, இது ஒரு பக்கம். அப்புறம் குடும்ப கௌரவம்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அல்லது காதல் ஏமாற்றங்களாக இருக்கலாம், பழகிட்டு ஏமாத்துறதா இருக்கலாம், நல்லா பழகிட்டு ஏமாற்றுவதாக இருக்கலாம். அப்போ எப்படிப்பட்ட ஏமாற்றங்களாக இருந்தாலும் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த புது வருஷம் பிறந்துடுச்சுன்னா அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் விலகும். சிம்ம ராசிக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. மெயினாக இடப்பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் இடதோஷங்கள், இடப்பிரச்சனையாக இருக்கலாம், இடதோஷங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று சரியில்லாமல் இருக்குது சாமி, இந்த இடம் சரியில்லாமல் இருக்குது சாமி அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குமே, ஆனால் அது மனசுக்கு தோணும். நமக்கு அது யாரும் நமக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல போய் நம்ம உட்காந்தாலே அந்த பூமி நம்மக்கிட்ட பேசும். அந்த இடம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அப்படி இருக்குது, அந்த வீடு தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அப்போது அந்த மாதிரி இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம், இடதோஷங்களாக இருக்கலாம், கம்பெனி நிறுவனங்களாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், நிலபலங்களாக இருக்கலாம், விவசாய நிலமாக இருக்கலாம், அந்த மாதிரியான இடதோஷங்கள், இடப்பிரச்சனைகள், வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது சாமி. எப்படி? ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது. 2 விஷயம் வேணும். ஒன்று அதிர்ஷ்டம், இன்னொன்று அதிகாரம். வருமானமே இல்லைனா கூட இந்த அதிகாரமும் அதிர்ஷ்டமும் இருக்குமே, ஆனால் அதுதான் நம்மளை வச்சு காப்பாற்றும், அதுதான் நம்மளுக்கு சோறு போடும், அதுதான் வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ சிம்ம ராசி என்பவர்களே, இவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு இருக்குது. இதில் நான் ஒரு 1% 2% தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் வேறு எதுவும் நான் உங்களுக்கு சொல்லலை. அப்போ இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் பிறந்திருக்கக்கூடிய, அதான் சொல்கிறேன், ஒரே வரியில் உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தான் தெரியும், என்ன உங்களுக்கு பரிகாரம் சொல்லணும், என்ன செய்ய வைக்கணும், உங்களை எந்த கோவிலுக்கு கூப்பிட்டு போகணும், இதெல்லாம் எனக்கு தான் தெரியும். அப்போ கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பவர்களே. பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நன்மையை செய்கிறது. ராகுகேது பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை செய்ய காத்திருக்கின்றன. உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல் இந்த பராபவ வருடம், தமிழ் வருஷம்னாக்கா அந்த பராபவ வருடம் 60 ஆண்டுகளில் ஒரு வருஷம். இந்த வருஷம் வெண்பா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அர்த்தம் இருக்குது, மீனிங் இருக்குது. அதுக்கு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்குக்கான மீனிங் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, ஜென்ரலாக இந்த பிறந்திருக்கக்கூடிய தமிழ் வருடம் உலக நன்மை ஏற்படும். அந்த வாரெலாம் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஹமாஸ் போரோ இல்லை இஸ்ரேலோ அமெரிக்காவோ, இது எல்லாமே கண்ட்ரோலில் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கே சொல்கிறேன், இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே அந்த ஈரான் போர் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். 80% ஸ்டாப் ஆகிடும், 20% மட்டுமே அந்த வார் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு இந்த பராபவ வருடம் தீமைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். உலகம் முழுவதுமே மழை நன்னாக இருக்கும், நல்ல மழை பெய்யும், விவசாயம் சிறப்பாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்க போது, வருமானம் சிறப்பாக இருக்க போது, ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டிகேஷன்ஸ், பாசிட்டிவான இண்டிகேஷன்ஸ் இந்த புது வருஷத்தில் நமக்கு நிறைய பாசிட்டிவான இண்டிகேஷன்ஸ் இருக்குது, மெசேஜஸ் இருக்குது.
அப்போது திருமணங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், இரண்டாவது திருமணம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இரண்டாவது திருமணம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நல்ல நல்ல வரன்கள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இரண்டாவது திருமணங்கள், தடைப்பட்ட திருமணம், மெயினாக காதல் திருமணங்கள், லவ் மேரேஜில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங், வரக்கூடிய ஏமாற்றங்கள், ஏமாற்றிட்டு போகிறது, நீண்ட நாட்களாக வெயிட் பண்ணி ஒன்றுமே நடக்காமல் இருக்கிறது, ஏமாத்துருவாங்கன்னு தெரியாமலே இவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், ஸோ இதெல்லாம் விலகி திருமண யோகங்கள் கிடைக்கும். இங்கே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமண யோகங்கள் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள், அதெல்லாம் அறிஞ்சு உங்கள் ஜாதகத்தை கொண்டு அந்த பரிகாரங்களை எல்லாம் செய்வீர்களே ஆனால் இந்த பராபவ வருடம் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி நன்மையை செய்யுதோ அதுபோல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லது செய்யும், நல்லதே நடக்கும். அம்பாளுடைய ஆசீர்வாதம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.